ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகேவா காயுவா ஐயோ எந்த சேனலுக்கு போட போகிறோன்னு தெரியலையே. சரி, ஓகே, நாங்கள் தான் உங்கள் காய் மெமரி. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் இருக்கும்போதே தெரிஞ்சிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் போட போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ என்ன குக் அப்படிங்கிறத தமிழ்னு பார்த்துருப்பீங்க. எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே தங்கங்களா, இப்போ வந்து நான் சாப்பாடு வெஜ் பிரியாணி செய்யலாமேன்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 3 காய் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் இது 3த்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போவுமே கடையில் வாங்கிக்க மாட்டேன், நானே தான் அரைச்சிப்பேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி அதுவுமே இப்போது இது வாங்கிட்டு வந்து வச்சது தான். நெக்ஸ்ட் வந்து 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கேன். அது இல்லாமல் ரைஸையுமே நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வீடியோ சமைக்கும் போது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகே செல்லக்குட்டி, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் நிறைய போட்டிருக்கேன். ஸோ எண்ணெய் போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஜஸ் அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் போட்டிருக்கேன். எல்லா பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு கடைசியில் வெங்காயம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இலை போட்டு ஜாதிபத்திரி அது இதுன்னு இருக்கிறதா என்னென்னலாம் போடுவாங்களோ அது எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ வெங்காயம் போட்டுட்ருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும், நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு தெரில. நான் எப்போ பிரிஞ்சு இது பண்ணாலும் கவி நோட்டை சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இதை இன்றைக்கி எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். அது கூட போயிடுச்சு, இது கூட போயிடுச்சும்பாங்க. ஸோ இன்றைக்கி இது எப்படி போகுது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். அவங்க பார்த்தீங்களா லைவ்ல உட்காந்துருக்காங்க. லைவ் போயிட்டுருக்கு. நான் இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி சூப்பராக வந்துடணும் சமையல், அதுதான் என்னோடய ஆசையுமே. எனக்கு இந்த மாதிரி குக்கரில் சமைக்கிற சாப்பாடெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெரிய குக்கரில் எனக்கு தூக்கவே முடியல. இந்த பெரிய குக்கரை ரொம்ப கஷ்டம். இந்த பெரிய குக்கரு சின்ன குக்கராக இருந்தால் ஈஸியாக இருக்கும். பெரிய குக்கர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம். ஸோ தங்கங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே நல்லா போட்டு அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஓகே தங்கங்களா, அப்படிங்களா லைவ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயமும் சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சரி நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா கவி அந்த இடத்துல வந்து லைவ் போட்டுட்ருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இங்கே நான் சமைச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த கரெக்டாக ஒரு என்ன பேசுறது அப்படிங்கிறது வரவே மாட்டேங்குது. நான் வேறு ஹைட் எத்துறேன்னு வேறு சேரில் வேறு நின்றுட்டு தான் சமைக்கிறேன். ஸோ அதனால் அதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அது வலிக்கி விட்டு விழுந்துருவணும் அப்படின்னு. ஸோ அதனால தான் இவ்வளோ பதட்டம். என்னக்கா புரியல? எங்கள் வீட்டில் சமையல் மூக்க தொலைக்குதா? சந்தோஷம். இல்லைக்கா, உங்கள் வீட்லேயுமே வந்துச்சு. நான் வெளில வந்தப்போ சவுண்டு அந்த ஸ்மெல் நல்லா இருந்தது. சரி, நீங்கள் தான் ஏதோ முட்டை குழம்பு ஏதோ சமைக்கிறீங்க போல அப்படின்னு நினச்சேன். அப்படியா? இப்போ என்ன சமைச்சிங்க? தக்காளி சட்னி. ஓச்சோ, இப்போ பரவாயில்லையாக்கா? ஹாஸ்பிட்டலாம் இங்கே இப்போ ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடலாம்லக்கா? போட்டுட்டிங்களா? செல்லக்குட்டி அந்த அக்கா வேறு, நம்ம பக்கத்து அக்கா வேறு வந்து நம்ம சாப்பாடு வந்து நல்லா இருக்குது, ஸ்மெல் நல்லா இருக்குன்ட்டு போயிட்டாங்க. கண்ணு வச்சுட்டாங்க என் சமையல் அதுக்குள்ளே. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பச்சை பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையுமே அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு இப்போ இது கூட நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, வெறும் மிளகாத்தூள், நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். இது 3 ஐட்டம் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ ஒரே கையால் பண்ணிவிட்டு என்னால் பண்ண முடியல. ஸோ இது நல்லா வதங்கட்டும், லைட்டாக கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணும்போது காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கவி வேறு பசியில் உட்காந்துருக்காங்க. எப்படா வேணும். இங்கே ஆக்சுவலாக லைட்டு பின்னாடி பக்கம் இருக்கிறதுனால இந்த இடத்துல இருட்டு, நம்மளோட நிழல் இது எல்லாமே தெரியுது. ஸோ லைட் இங்கே ஒன்று செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன நல்லா குக்கிங் வீடியோலாம் நல்லா சூப்பராகவே எடுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லணும், ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருதே அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதுங்க. ஏன்னா தனியாகவே இதெல்லாமே பண்ணுறது, அது இல்லாமல் டைம் வேறு ஆகுது. ஸோ லைவ்லேயும் போய் வேறு உட்காரணுமா, அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே தான் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நானே தான் எல்லாமே பண்ணிக்கணும்னு. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த மசாலா வந்து நல்லா கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். தங்கம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தயிர் கட்டியாக இருக்கும். மேஸ்திரியா ரைட். எனக்கு தயிர் வந்து நல்லா நிறைய போட்டு சாப்பிட பிடிக்கும். ஸோ அதனால் நான் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட புதினா இல்லை, கொத்தமல்லி மட்டும்தான் இருக்குது. ஸோ இது கூட நானும் அந்த தக்காளி கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் புதினாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லெமனையுமே லைட்டாக நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். ஓகே, புளிப்பு விடணும் லைட்டாக. கொஞ்ச நேரம் உட்காருமா, நான் சமைக்கிற வரைக்கும். 2 பேராக இருந்தால் மாற்றி மாற்றி படித்தோம்னா ஒன்றும் தெரியாது, சரியா? நீ பாருங்க தங்கங்க, லைவில் உட்கார கடுப்பாகுது, நான் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. செலகுட்டி நான் வந்து இப்போது எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இது நல்லாவே கொதிச்சு வரட்டும். நான் வந்து 1 டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்கேன். ஸோ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிச்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். தங்கெல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி களைஞ்சிட்டு குக்கரையுமே போட்டு வச்சுருக்கிறேன். அரிசியுமே அதில் இருக்குது. 1 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். ஸோ குக்கர் மூடி வச்சுருக்கேன். இது அழகாக ரெடியாகி வரட்டும். அந்த கேப்பில் நான் வந்து இங்கே சைடில் வந்து 2 முட்டை வேக வச்சுருக்கேன், எனக்கும் கவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவி லைவில் உட்காருவாங்க அப்படின்னு பார்த்தா கவி லைவில் உட்காரவே இல்லை. லைவில் உட்காருவாங்க அப்படின்னு பார்த்தேன் நான். கவி லைவில் உட்காரவே இல்லை. ஆக்சுவலாக எங்கே அப்படின்னா நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். ஸோ அதுக்காக கவி வந்து நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருக்காங்க. அவங்க வரதுக்குள்ள நான் மட்டும் தனியாக லைவ் உட்காரணும். நம்ம வீடியோவை அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம போயிட்டு லைவை கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, A few minutes later. ஓகே சில குட்டீஸ், நான் வந்து குக்கிங் வீடியோ எடுத்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லியாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குக்கிங் வீடியோ வந்து லாஸ்ட்டு போய் பரிமாறுற வீடியோ வந்து அந்த ஒரு கிளிப்பை மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. எரேஸ் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணும்போது வேறு எதுவும் டெலிட் பண்ணுறதுக்கு அதையும் சரி டெலிட் பண்ணிட்டு டேட் ஆப்ஷன்லேயும் போய் டெலிட் பண்ணிட்டேன். அதனால் அது எனக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க முடியலை. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், காவி மெமரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய் சொல்லு, பாய் சொல்லு.